ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வேதம் கூறுகிற பல வஸ்திரங்கள். இந்த வேதத்தில் அதிகமாக ஓமைகள், ஓமானங்கள் அதிகமாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு ஓமைகளுமே சில ஆழமான கருத்துக்களை சொல்லுகிறது. இப்படி பல ஓமைகள் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். வாசல், கதவு, ஜன்னல், இப்படி ஒவ்வொன்றிலுமே ஏராளமான அர்த்தங்கள் இருக்கிறது. கற்கள். இதனாலே நான் பேச விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, வஸ்திரங்கள். தேவன் வேதம் கூறுகிற சில வஸ்திரங்கள். ஒரு 6 வஸ்திரங்களை இதனால் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை அவர் கொடுக்கிறார். இதனாலின் ஆண்டு கொடுக்கிற முதல், அன்பானவர்களே, ஏராளமான வஸ்திரங்கள் உண்டு. அதில் நான் குறிப்பிட விரும்புகிற இந்த முதல் வஸ்திரம் என்னவென்றால் துதியின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த 3 வசனத்திலே துயரப்பட்டவர்கள், அடுத்து சீர்பொருந்தாதவர்கள், மூன்றாவது அந்த அதே வார்த்தையிலே ஒடுக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல, அதுக்கு முந்தின வசனத்திலே ஆறுதல் அற்றவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் தேவன் சொல்கிறார், துதியின் ஆடையை நான் அவளுக்கு கொடுக்கிறேன். என்ன காரணம் என்றால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமைக்கென்று அதை தருகிறார். இதனாலே தேவன் கொடுக்கிற அநேக வஸ்திரங்களிலே முதல் வஸ்திரம் துதியின் வஸ்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதான் தேவ். எனவேதான் பக்தன் பாடினார், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ வஸ்திரங்கள் இருக்கிறது, ஆடைகள் இருக்கிறது. விலையேற பெற்ற திருமண ஆடைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த ஆடையை ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். இந்த ஆடையினுடைய மேன்மை என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், துயரங்களை மாற்றுகிறது. அன்பானுடைய ஆறுதலற்ற உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. மூன்றாவது, ஒடுங்கின உங்களுக்கு, உங்களுடைய ஒடுக்கத்தை, ஒடுங்கின என்று சொன்னால் அங்கே கசக்கி பிழையப்படுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருந்து தேவன் சொல்லுகிறார், ஒரு துதியின் ஆடையை உங்களுக்கு அவர் தருகிறார். எத்தனை பெரிய மேன்மை! என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற இந்த முதல் ஆடை துதியின் ஆடை. அதை யாருக்கு தருகிறார் சொன்னால், அதே அதிகாரம் 61 அதிகாரத்துல 10 வசனத்துல அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு அவர் உடுத்து வைத்தார். இந்த பூமியிலே அன்பானவர்களே, யாருமே தர முடியாத, யாரும் செய்ய முடியாத ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு அவர் தந்தார். அந்த வஸ்திரம் என்ன செய்கிறது சொன்னால், அந்த 10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது உன்னை பூரிப்பாக்குகிறது, உன்னை மகிழச் செய்கிறது. 2வது, தேவனுக்குள் உன்னை களிகூற செய்கிறது. திரும்ப படிக்கிறேன், உன்னை பூரிப்பாக்குகிறது, மகிழ்ச்சியாக்குறது, தேவனுக்குள்ளே உங்களை களிகூற பண்ணுகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையை மாற்றுகிறது. எத்தனை பெரிய மேன்மை! அலங்கோலமான ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அது சொல்லப்பட்ட வார்த்தை அலங்கரிக்கிறது. யாரை போல? ஒரு மணவாட்டியை போல. என்பவருடைய தேவன் கொடுக்கிற வஸ்திரம் உங்கள் வாழ்க்கையை தகுதி தருவது மட்டுமல்ல, மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக. ஒரு காலத்துல நீங்களும் நானும் அன்பருடைய பாவத்திலே, அசுத்தத்திலே, அக்கிரமத்திலே அழுக்கானவர்களாய், எசேக்கியேல் 16 எழுதப்பட்டிருக்கிறது, இரத்தத்திலே கிடந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இரத்தத்தில் கிடக்கிற நம்மை அவர் கண்டார். கண்டு என்ன செய்தாராம்? அன்பானுடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை எனக்கு மணவாட்டியாக அலங்கரித்து, உன்னை ஆயத்தம் பண்ணி, உன்னை பூரிப்பாக்கி, உன்னை மகிழ்ச்சியாக்கி, அன்பானுடைய உன்னை ஆடைகளாலும் அலங்காரங்களாலும் உங்களை என்னை அலங்கரிக்கிறார். தேவன் கொடுக்கிற 2வது
அந்த வஸ்திரம் என்னவென்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். நீங்கள் இது முதலாவது கூட எடுத்துக்கொள்ளலாம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். இரண்டாவது அவர் கொடுக்கிற வஸ்திரம் நம்ம துதியின் வஸ்திரம். மூன்றாவது ஒரு வஸ்திரத்தை லூக்கா 15:22 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் அவன் கால்களுக்கு பாதரட்சிகளையும் கொடுங்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து. அவனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, உன்னை மன்னிக்கும் வஸ்திரம், அதாவது தூரப்போன துன்மார்க்கமாய் வாழ்ந்த தகப்பனை வருத்தப்படுத்தின தகப்பனுடைய இதயத்துக்கு அதிக தூரமா இருந்த இவனுக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, இவனுக்கு தன் வேலைக்காரன் நோக்கி இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள். தேவன் கொடுப்பது இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பின் வஸ்திரம், இரண்டாவது துதியின் வஸ்திரம், மூன்றாவது உயர்ந்த வஸ்திரங்கள். அன்பானவர்களே, இதை எந்த மனிதனும் அதாவது இன்னைக்கு இருக்கிற எந்த ட்ரேடரும் எந்த விதமான பிராண்டட் கம்பெனி உங்களுக்கு தர முடியாது. தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற வஸ்திரம் உயர்ந்த வஸ்திரங்கள். அந்த வார்த்தையை படித்து பாருங்களேன். ஹை கார்மெண்ட்ஸ், ஹோலி கார்மெண்ட்ஸ், அது மட்டும் ஹெல்த்தி கார்மெண்ட். அந்த வஸ்திரங்கள் உயர்ந்த வஸ்திரம், எல்லாவற்றிலும் உயர்ந்தது. விலை மதிப்பற்ற வஸ்திரம், விலையேற பெற்ற வஸ்திரம், உன்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுகிற வஸ்திரம். இந்த வஸ்திரத்திற்கு விலையே இல்லை. விலை மதிக்கப்பட முடியாத ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருகிறார். அந்த வார்த்தை யாருக்கு இந்த வஸ்திரம் என்றால், தூர போன தேவனை மறந்த துன்மார்க்கனாய் வாழ்ந்த என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் ஒருவேளை நீ ஒரு காலத்துல தேவனோடு வாழ்ந்திருக்கலாம், திருச்சபைக்கு போயிருக்கலாம், ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு பிளவு, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தூரம். ஆனால் இந்த நாளில் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? திரும்பவுமாக என்னோடு சேர்த்து கொள்ள அந்த வார்த்தையை நான் படிக்கிற கேளுங்கள். அந்த வஸ்திரம் கொடுக்கும் போது வஸ்திரங்கள் மட்டுமல்ல, அன்பானுடைய வாழ்க்கை அழகுபடுத்துகிறார். பாதரட்சை, இரண்டாவது மோதிரம், அடுத்து கொழுத்த கன்று, அடுத்து சந்தோஷம். யோசித்து பாருங்கள், இந்த வஸ்திரத்துல சந்தோஷம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, அலங்காரம் இருக்கிறது. தேவன் கொடுக்கிற இந்த வஸ்திரம் அன்பானுடைய பாவ மன்னிப்பின் வஸ்திரம், the garment of forgiveness. இதைத்தான் எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. இந்த வஸ்திரம் மன்னிப்பின் வஸ்திரம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, மன்னிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிற நீ அடுத்தவர்களை மன்னித்திருக்கிறாயா? தேவன் உனக்கு ஒரு மன்னிப்பின் வஸ்திரத்தை தந்தார். ஆரம்ப சொன்னேன், அது ரட்சிப்பின் வஸ்திரம், இரண்டாவது துதியின் வஸ்திரம், மூன்றாவது மன்னிப்பின் வஸ்திரம். தேவன் உன்னை மன்னித்தது போல அந்த மன்னிப்பின் வஸ்திரத்தை நீ உடுத்திருப்பது உண்மையானால் உன் வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது தயவு இருக்கும், மனதுருக்கம் இருக்கும், மன்னிப்பு இருக்கும். அந்த வார்த்தை 3 வார்த்தை நீங்கள் அந்த திரையிலே பாருங்கள். தயவு இருக்கும், மன்னிப்பு இருக்கும், அங்கே மனதுருக்கம் இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தார். ஏனென்றால் அவர் நமக்கு மன்னித்தது போல அடுத்தவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற பலருக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் இல்லை. அப்படியானால் உங்களுடைய வஸ்திரங்கள், தேவன் தந்த வஸ்திரம், அது மன்னிப்பின் வஸ்திரம். லூகாஸ் விசேஷம் 15 சொன்னது போல அந்த மன்னிப்பின் வஸ்திரத்தை அன்பானுள்ளே நீங்கள் மதிப்பிட அந்த மன்னிப்பின் வஸ்திரத்தை மதிப்பு இழக்க செய்யாதிருங்கள். அது விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாத ஒன்று. அந்த மன்னிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் அடுத்தவர்களை மன்னிக்கும்படியாக. அதே வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 2:13 யாக்கோபு 2:13. இந்த வஸ்திரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், யாக்கோபு 2:13 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இரக்கம் செய்ய,
இரக்கம் செய்ய, அடுத்து அந்த இரக்கத்தினாலே நீங்கள் மேன்மை பாராட்ட, அதை கவனிக்க வேண்டும். இரக்கம் செய்யவும், அந்த இரக்கத்தை பெறவும், இரக்கம் செய்யவும் அன்பானவர்களே நீங்கள் மேன்மை பாராட்டும்படியாக, இதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்பானவர்களே, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் செய்கிற ஒரு வஸ்திரம், அனைவரும் இரக்கம் செய்யும்படியாய். 4வது குறிப்பாக நான் சொல்ல வந்த அடுத்த வார்த்தை என்னவென்றால், சுகமளிக்கும் வஸ்திரம். மார்க்குஸ் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வஸ்திரம், அந்த வார்த்தை சொல்லுகிறது அவருடைய வஸ்திரம். அந்த வார்த்தையை இங்கே நான் கோடிட்டு காட்டுற போது, அவருடைய வஸ்திரம், அதையே உனக்கு தந்திருக்கிறார், அவருடைய வஸ்திரம். அந்த வார்த்தை சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவே. ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த வஸ்திரம் அவருடைய வஸ்திரம். அந்த பத்திரையிலே பாருங்கள், அவருடைய வஸ்திரம். அவருடைய வஸ்திரத்தை உனக்கே கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? சுகம் பெற. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அந்த வஸ்திரத்தை அவர் தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இங்கே நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், அவருடைய வஸ்திரம். அது என்ன செய்ய சொன்னால், உன்னை சுகமாக்குகிறது, உன் வாழ்க்கையின் பாடுகளை மாற்றுகிறது. அதில் ஒரு 26ஆம் வசனம், 26ஆம் வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, வேதம் சொல்கிறது அடுத்த வார்த்தை, எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது உன் வருத்தத்தை மாற்றும், உன் கவலையை மாற்றும், உன் சஞ்சலத்தை மாற்றும். அது மட்டுமல்ல, 29ஆம் வசனம் சொல்கிறது, 29ஆம் வசனத்துல உனக்கு ஆரோக்கியத்தை தர. அந்த வார்த்தை 29, அந்த அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். இந்த வஸ்திரம் வேதனையை மாற்றும், உன் வருத்தங்களை மாற்றும், உன் பாடுகளை மாற்றும், உன் பலவீனங்களை மாற்றும். அது மட்டுமல்ல, அந்த வஸ்திரத்துல ஒரு ஆரோக்கியம் உண்டு. நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உலகத்திலே அநேகர் இந்த நாட்களில உடைகளை கொடுக்கிறார்கள், அது நல்லது, கிறிஸ்துமஸ் நாட்களில. ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த வஸ்திரத்துல அது ஆரோக்கியம் உண்டு. வருத்தங்கள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், துக்கங்கள் மாறும், வியாகுலங்கள் மாறும், இதுவரைக்கும் இருந்த பாடுகள் மாறும். நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த வஸ்திரம், அன்பானவர்களே, உன்னை சுகமாக்கும் வஸ்திரம், அவருடைய வஸ்திரம். அடுத்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்கே ஒரு வஸ்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். அன்னாள் சாமுவேலுக்காக செய்த ஒரு வஸ்திரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவள் ஒவ்வொரு வருஷந்தோறும் ஒரு வஸ்திரத்தை தன் பிள்ளைக்காக அவள் அங்கே செய்து கொண்டு போவாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். தமிழ் வேதத்திலே சின்ன சட்டை, ஆங்கில வேதத்திலே கார்மெண்ட். எதை குறிக்கிறது? அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, அர்ப்பணிப்பின் வஸ்திரம். 20ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை, ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக என்ற வார்த்தை, ஒப்பு கொடுத்தல் என்ற வார்த்தை இருக்கிறது. இன்னொரு வஸ்திரம் அர்ப்பணிப்பின் வஸ்திரம். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய வஸ்திரம் அர்ப்பணிக்கப்பட்டதா? இது இந்த வஸ்திரம் அல்ல, உன் வாழ்க்கை. அதில் சொல்லப்பட்டது, ஒவ்வொரு வருஷமும் தன் பிள்ளைக்கு ஒரு வஸ்திரத்தை கொண்டு வருவாள். அது என்னவென்றால், இந்த பிள்ளை கர்த்தருக்கு. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டு சொல்லுகிற, வேதம் சொல்லுகிற அடுத்த வஸ்திரம் அர்ப்பணிப்பின் வஸ்திரம். நாளிலே அன்பானவர்களே, அந்த வஸ்திரங்கள் எது வேண்டுமா இருக்கலாம். அவள் பிள்ளையா இருக்கலாம், எழுத்த முடியாத வஸ்திரமா இருக்கலாம். அவளுக்கு தெரியும், பிள்ளைகள் கர்த்தராவ சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அன்பு தேவ பிள்ளையே, நாளிலே உன் வஸ்திரம் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க நினைக்கிறாங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணலாம். இல்லை, அரைகுறையாய் ஆடம்பரமாய் தலை விரித்து இல்லை. உன்னோட வஸ்திரங்கள் கூட ஒழுங்கா இருக்கணும். இந்த வஸ்திரம் உன் வஸ்திரங்கள் தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டதா?
அந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்கிறேன். ஒரு வார்த்தையை, வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து அவள் கொண்டு வருவாள். அர்த்தம் என்னவென்றால், அந்த அடுத்த வசனம், சாமுவேல் அவனையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்தாள். இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை மட்டும் இல்லை, ஈவன் த ட்ரெஸ் ஹஸ் பீன் டெடிகேட்டட். அந்த வஸ்திரங்கள் கூட, அன்பா அதைத்தான் அடிக்கடி திருமறை சொல்கிறது, உன் வஸ்திரங்கள் அசுசிப்படாதபடி. இதைத்தான் யோசேப்பு செய்தான். அன்பானுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அவன் வாழ்க்கையிலே அதிகமான சோதனைகள் வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஓடினான். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவள் தினந்தோறும் அவனை வேதனைப்படுத்தினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன் வஸ்திரங்கள் அதாவது அது அந்த வஸ்திரத்துடைய தன்மை என்னவென்றால், அது பரிசுத்தமானது, அர்ப்பணிக்கப்பட்டது. எனவேதான் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், தானியேல் 1:5-6 அவன் தன்னை திட்டுப்படுத்தி கொள்ளாமல். உன் வஸ்திரம் திட்டுப்பட்டதா இருக்கிறதா? நான் சொல்ல வந்த வசனம், the garment of conviction. அன்பு தேவ பிள்ளையே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, எல்லாம் உண்டு. டோன்ட் காம்ப்ரமைஸ். அந்த இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, தன் வஸ்திரங்களை விட்டு. அப்படியானால் அன்பானது பிள்ளையே, தேவனோடு இருக்கிற அந்த உறவு, உன்னை பாதுகாக்கிற வஸ்திரம் மட்டுமல்ல, அந்த வஸ்திரத்துக்கு இன்னொரு பெயர், டோன்ட் பி காம்ப்ரமைஸ். பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், இந்த நிலையிலும் அன்பானவர்களே, அதுக்கு இன்னொரு பெயர், த கார்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன். உன் வஸ்திரங்கள் ஜாக்கிரதையா இருக்கட்டும். உன் வஸ்திரங்கள் அன்பானுடைய ஒவ்வொரு நாளும் அதை நீ பார்த்துக்கொள், கரையில்லாமல், பிழையில்லாமல், திரையில்லாமல். இன்னொரு வஸ்திரம் இருக்கிறது அன்பானுடைய, அது போலியான வஸ்திரங்கள். ஆதியாகமத்து புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அந்த 31ஆம் வசனத்திலே, அது 37-33ஆம் வசனத்திலே இன்னொரு வஸ்திரம் இருக்கிறது, அன்பின் வஸ்திரம். 37:3, யாக்கோபு தன் முதிர் வயதிலே அவன் பிறந்ததினாலே அவனுக்கு ஒவ்வொரு பலவர்ண அங்கிகளை உண்டாக்கி அவனை மகிழ்வித்தான். 37ஆம் அதிகாரம் 37:3, இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் தன் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை அவன் செய்வித்தான். அன்பின் வஸ்திரங்கள். அந்த அன்பின் வஸ்திரத்தை தேவனை மூடி இருக்கிறார், மற்ற எல்லாரை விட. ஆனால் அந்த வஸ்திரத்தை இழந்துவிட வேண்டாம். அந்த அன்பின், உங்களை என்னையும் அந்த அன்பின் வஸ்திரத்தால் மூடி இருக்கிறார். அதனாலதான் ஸ்டில் we can exist, வாழ முடிகிறது. இந்த நாளில் அவர் துதிக்க முடிகிறது, அவரோடு கூட நெருக்கமாக இருக்க முடிகிறது. ஏனென்றால் அவருடைய வஸ்திரம். இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், பலவர்ண அங்கியை அவன் செய்வித்தான். ஒரு தகப்பனுக்கே அப்படிப்பட்ட ஆசை இருக்குமானால், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் அதாவது அந்த அன்பின் வஸ்திரத்தினாலே உன்னை அவர் மூடுகிறார். போவாஸ் மூடினான். அவனுடைய கருத்து என்னவென்றால், அந்த வஸ்திரத்தில் மூடும் போது உன் பிரச்சனைகள் மாறும், உன் கடன் தொல்லைகள் தீரும், உன் இல்லாமைகள் மாறும். அந்த ரூத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது அவன் இங்கெல்லாம் எதையெல்லாம் இழந்து போனாலோ எல்லாவற்றையும் திருப்பி தந்தான். இந்த அன்பின் வஸ்திரம் உன் வாழ்க்கையிலே பாதுகாக்கப்படுகிறதா? அதே ஆதியாகமத்திலே இன்னொரு வஸ்திரம் இருக்கிறது, அது உன்னை வஞ்சிக்கும் வஸ்திரம். நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அவர்கள் யோசேப்பின் அங்கி எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து இந்த பலவர்ணமான இந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது சொன்னப்பட்ட வார்த்தை, இதோ உம்முடைய குமாரனுடைய அங்கி, அவனை பாரும் என்று சொல்லி சொன்னார்கள். இது போலியான, இன்றைக்கு அன்பானுள்ளே, இன்றைக்கு போலியான அங்கி வஸ்திரங்கள் தான் ஏராளம். அந்த வார்த்தை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது
யோசேப்பின் அங்கி. பிசாசு பல நேரங்களிலே அன்பார்களே தேவன் தந்த ஒன்றை அவன் அதையே அவன் தவறாய் பயன்படுத்துகிறான். புரியுகிற தேவன் தந்த அங்கி தேவனுடையது, ஆனால் அதை சத்துரு எடுத்து அதை போலியாக்கி இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கிறான். உலகத்துல இதான் நீ பார்க்கிறோம். அதாவது அன்பார்களே வார்த்தை தான், வசனம்தான், அதை எடுத்து அதை வேறு மாதிரி இன்னைக்கு பேசுகிற இந்த கிருபையின் பிரசங்கியார்கள், செழிப்பின் பிரசங்கியார்கள், இந்த எல்லாமே புதிய உடன்படிக்கையின் பிரசங்கியார் எல்லாருமே வசனம் ஒண்ணுதான், பட் தி சேஞ்ச் அக்கார்டிங் டு தர் விஷ். அதாவது அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். அதாவது வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அங்கே ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகர்மிடத்திலே கொண்டு வந்து, இதோ நாங்கள் இதை கண்டு கொண்டு வந்தோம், நாங்கள் இதை கண்டெடுத்தோம், இது உங்களுடைய குமாரோட அங்கியோ. இவங்க என்ன கண்டெடுக்கிறது? இன்னைக்கு புதிய புதிய சத்தியங்கள் வருகிறது, என்னவோ சொல்றாங்க. அநேகர் பாடல், ஆட்டம், கொண்டாட்டம், அதுக்கெல்லாம் ஒரு வசனம், அதுக்கெல்லாம் வசனம். அதாவது சவுளுடைய பட்டயத்தை எடுத்து சவுலையே அவன் வெட்டினான். அதுபோல ஒத்து பேசுறார், சினிமாக்காரனுடைய பாட்டு எடுத்து சினிமா அவனை வெட்டுவோம். அது எவ்வளவு மூடத்தனமான அற்பத்தனமான வார்த்தை. சவுளுடைய பட்டயத்தை எடுத்து சவுலை வெட்டும். இன்னைக்கு எல்லாருமே அதை மேற்கோள் காட்டுறேன். மேற்கோள் காட்டுங்கள், ஆனால் அது ஏற்புடையதா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒத்து போக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற எல்லா கவிஞர்களும் அவருடைய பாடின எல்லா பாட்டுகளுமே பிரசங்கின் புஸ்தகம் மையமாய் கொண்டது. தத்துவ பாடல் எல்லாமே அதிகமாக பேஸ்ட் ஆன் பிரசங்கி. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள். காலம் சென்ற கவிஞர் கண்ணதாசன் இடத்துல கேட்டாங்களாம், நீங்க இப்படி எல்லாம் பாட்டு எழுதுங்க, தத்துவ பாடலுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னார், நான் கிறிஸ்துடைய வேத புஸ்தகத்தை வாசிக்கிறேன், அந்த பிரசங்க வாசிக்கிறேன், தத்துவங்கள் வருகிறது. உன்னத பாட்டை வாசிக்கிறேன், அதற்கேற்ற பாடல்கள் வருகிறது. அப்படியே ஒவ்வொருவருக்கும் வேதம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. காலம் சென்ற கலைஞர் அவர்களுக்கு சொற்பொழிவுக்கு பயன்படுகிறது. அண்ணாதுரை அவர்கள் கூட இதை பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய தேசத்தின் தந்தையாகிய மகாத்மா காந்தியடிகள் இதை பயன்படுத்துகிறார்கள். அறிந்து பயன்படுத்துகிறார்களா என்று தெரியவில்லை. கவனியங்கள், பல நேரங்களிலே ஆண்டவர் கொடுத்த ஒன்றை ஆண்டவருக்கு எதிராய் பயன்படுத்துகிற மக்கள் ஏராளம். வரங்களா இருக்கலாம், வல்லமையா இருக்கலாம், திறமைகளா இருக்கலாம், தாளந்துகளா இருக்கலாம். தேவன் தந்த ஒன்று. இங்கே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், த கார்மெண்ட் ஆஃப் டிசெப்ஷன், உன்னை வஞ்சிக்கும் வஸ்திரங்கள். ஜாக்கிரதையா இருங்க. அவருடைய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், உன்னை மன்னிக்கும் வஸ்திரம், உன்னை சுகமளிக்கும் வஸ்திரம். ஆனால் அந்த வஸ்திரம் அன்பானுடைய உன்னை வஞ்சிக்கும் வஸ்திரமாய் மாறிவிட வேண்டாம். இன்றைக்கு அநேகர் உண்மையை விட பொய்யை நம்புகிறார்கள். இப்படி சொன்ன புரியுங்களை நினைக்கிறேன். அசலை விட போலிகளுக்குத்தான் இன்றைக்கு மதிப்பு. போலியான ஊழியங்கள், போலியான போதகர்கள். யோசித்து பாருங்களேன், அந்த உடை அலங்காரம், தோற்றம், அந்த உடைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு பெரிய சிலுவை, ஒரு பெரிய அங்கி, கையிலே ஒரு கோல். கவனிங்கள், இது நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல நம்ம முற்பிதாக்கள் அப்படி இல்லையே. எத்தனையோ தேவமனையில் வாழ்ந்தார்கள் அல்லவா நம்முடைய தேசத்தில், தமிழகத்துல. அவள் அப்படிப்பட்ட ஒரு அங்கி அணிந்து, சிலுவை அணிந்து, தொப்பி அணிந்து அப்படிலாம் அவங்க இல்லையே. அவர் இன்னும் பேசப்படுகிறார்கள். அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் ஏராளம். ஒரு காட்டாத்துறை தாமஸ் ஐயா அவர்கள், காலம் சென்ற சுந்தரம் ஐயா அவர்கள், நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எத்தனையோ பேர் தமிழகத்துல. அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட அங்கிகள். டிஜிஎஸ் அவர்கள், ஜீவானந்தம் அவர்கள் அப்படிலாம் இல்லையே. அதாவது தேவன் தந்த ஒன்றை போலியாய் பயன்படுத்துகிற மக்கள் ஏராளம். பி அவேர் ஆஃப் இட். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் நெருக்கமா இருக்க முடியாது, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆனால் மக்களை நம்ப பண்ண முடியும். யாக்கோபு நம்பினான், ஏதோ வசனம் சொல்லுகிறது, புலம்பினான், அழுதான், துக்கப்பட்டான். அதாவது அது உண்மை அல்ல. போலியான ஒன்றை நம்புகிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். வேண்டாம். தேவன் தந்த வஸ்திரம் அவருடைய வஸ்திரம்.
சுகமாக்கும், அலங்கரிக்கும், அவருக்கேற்ற மனவாட்டியாய் மாற்றும். அன்புடைய பிள்ளையே, எனவேதான் நான் சொல்ல வந்த வார்த்தை த கார்மெண்ட் ஆஃப் டிசெப்ஷன். ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், இன்னொன்று கூட சொல்லுகிறேன். யோசேப்பின் வஸ்திரம் அவனை உணர்த்தும் வஸ்திரம். அவனுக்கு தெரியும் இது கர்த்தருடையது. த கார்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன் கர்த்தருடையது. இந்த நாளிலே திரும்ப ஒரு முறையாக உங்களோட நான் சொல்லுகிறேன், தேவன் தருகிற வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், அவருடைய வஸ்திரம், பாவமன்னிப்பின் வஸ்திரம். அன்பானவர்களே, கடைசியாக சொன்னேன் அர்ப்பணிப்பின் வஸ்திரம், கடைசியாக போலியான வஸ்திரங்கள். அந்த போலியான வஸ்திரங்கள் அல்ல, அவருடைய வஸ்திரங்களை பயன்படுத்துவோம். அதில் மன்னிப்பு உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, எல்லாமே உண்டு. தேவன் தந்த வஸ்திரங்களை வேதம் சொல்கிறது கரையற்றவர்களாய், திரையற்றவர்களாய். இதைத்தான் வெளிப்பட வாசிக்கிறோம், வஸ்திரங்கள் கரைபடாதபடி. அன்பானவர்களே, உங்கள் வஸ்திரமும் நான் இந்த வஸ்திரம் சொல்லலை, தேவன் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த மேன்மை, அவர் கொடுத்திருக்கிற அந்த சத்தியம், இது கரைபடாமல் நீங்களும் நானும் காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீ தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காய் நன்றி, துதியின் வஸ்திரத்திற்காய் நன்றி, உம்முடைய வஸ்திரத்துக்காய் நன்றி. அதை சுகம், பலன், விடுதலை, ஆரோக்கியம், எல்லாவற்றுக்கு மேலாக அந்த மன்னிப்பின் வஸ்திரத்திற்காய் நன்றி. அழகுபடுத்துகிறேனே, அர்ப்பணிப்பின் வஸ்திரத்திற்காய் நன்றி. கடைசியாக கேட்டது போல அந்த வஞ்சிக்கப்படுகிற வஸ்திரம் வேண்டாம். உண்மையான அந்த சத்தியத்தை கொண்டே எங்களை கலங்க பண்ணுகிற மக்கள் ஏராளம். அதே வஸ்திரம்தான், ஆனால் அவனை கலங்க பண்ணிடுது. இந்த போலியான மக்களை கண்டு நாங்கள் ஏமாறாதபடி தேவனே, இந்த வஸ்திரங்கள் காத்துக்கொள்ள யோசேப்பின் வஸ்திரத்தை போல த கார்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன், எங்கள் வஸ்திரங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள, கரையில்லாமல், திரையில்லாமல் ஆண்டவரே, அதை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு சகாயம் பண்ணும். இப்படி அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இது ஒரு ஊமையாய் சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். அந்த சத்தியத்திலே, அந்த வஸ்திரத்திலே ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. கேளுங்கள், தியானம் பண்ணுங்கள். தேவன் தந்த வஸ்திரத்தை பத்திரப்படுத்துங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். நித்தியத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஒரு நீதியின் வஸ்திரத்தோடு கூட நீங்கள் நானும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். ஆமென். இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பராய் ஆக்கிக் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே,
வாழ்க வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே. We want to wish you Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom of our heart. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom of our heart. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.